ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்துக்கு பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய் பொடி கோழின்னு சொல்லிட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம மிக்ஸி ஜாரில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி. உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி எனக்கு காரம் வேண்டாதனால நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணுன்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாங்க. ஒரே ஒரு தக்காளி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சீரகம் பொடி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம இதோட சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம். நமக்கு வந்து வெங்காயம்லாம் வந்து 60% வெந்தால் மட்டுமே போதும். ரொம்ப இது பண்ணிட வேண்டாம். ஏன்னா நமக்கு ரொம்பவே வெந்துருச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து டேஸ்ட்டு கரெக்டாக கிடைக்காது. அதனால் 60% மட்டும் வெங்காயம் வெந்தால் போதும். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லாவே 60% வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுலாங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா சீக்கிரம் நமக்கு தீஞ்சு போயிடும். அதனால் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க. உப்பு நிறைய சேர்த்துற வேண்டாம். இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நமக்கு இப்போ மசால் வடையில் நல்லாவே போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் வந்து சிக்கன் பொரிச்ச ஆயில் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து நார்மல் ஆயில் வேணால் கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் ஆயில் சேர்த்துக்கிட்டே நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி சிக்கன் பொரிச்சு வச்சுருந்தோம், அதை ஃபுல்லாக நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க, இல்லை நமக்கு வந்து சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். இப்போ நம்ம இதில் ஒரே டேபிள் ஸ்பூன் அளவு இட்லி பொடி சேர்த்துக்கலாம். இட்லி பொடி சேர்க்கும் போது நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இட்லி பொடி சேர்த்து பண்ணி பாருங்கள். இட்லி பொடி ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். கண்டிப்பாக நீங்களும் சிக்கனை ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்பவே டேஸ்டியான நெய் பொடி கோழி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரச சாப்பாடு, கீ பிரியாணி, ஒயிட் ரைஸ், அப்புறம் கர்ட் ரைஸ்க்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் நம்ம லாஸ்ட்டாக லைட்டாக இட்லி பொடி மட்டும் மேலே அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அது இனிமேல் டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.